காப்போத உயர்தர மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல். காப்போத்த உயர்தர தகவல் தொழில்நுட்பத்தை ஒரு பாடமாக கற்கும் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் வேலை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மற்றும் ஜனாதிபதி நிதியம் இணைந்து வழங்கும் புலமை பரிசில் வேலை திட்டம் 2024-25ற்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவு திகதி ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த புலமை பரிசில் வழங்கும் திட்டம் மிக விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தகுதி பெற்றுள்ள மாணவ மாணவிகள் தமது விண்ணப்பங்களை உரிய முறையில் நிரப்பி குறித்த திகதிக்கு முன்னர் தமது பிரதேச கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் செயலாளரின் பரிந்துரையுடன் வகுப்பாசிரியர், பாடசாலை அதிபர் மற்றும் வலய கல்வி பணிப்பாளரின் பரிந்துரைக்கு ஏற்ப அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அதன்படி செயலாளர் ஜனாதிபதி நிதியம் இலக்கம் 35 3ஆம் மாடி ஹேக் ஹவுஸ் கட்டிடம் DR ஜெயவர்தன மாவத்தை கொழும்பு 10 என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் மாத்திரம் அனுப்பி வைக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. கடித உரையின் இடது பக்க மேல் மூலையில் புலமை பரிசில் வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் பாடசாலை உள்வாங்கப்பட்டுள்ள கல்வி வலயத்தின் பெயரையும் குறிப்பிட வேண்டும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஒரே மாதத்தில் ரணில் எடுக்கப் போகும் அதிரடி முடிவு. அதிபர் தேர்தல் குறித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஒரு மாதத்திற்குள் உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பார். அவர் நிச்சயம் போட்டியிடுவார். அதிபர் தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் 10 அல்லது 15 உறுப்பினர்கள் அதிபருடன் ஒன்றிணைவார்கள் என சுற்றுலாத்துறை மற்றும் காணி விவகாரங்கள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவிற்கும் இடையில் பகிரங்க விவாதம் இடம்பெறும் போது அன்றைய தினம் விடுமுறை வழங்க வேண்டும். இவ்விருவரின் விவாதத்தை நாட்டு மக்கள் பொறுமையாக அமர்ந்து பார்க்க வேண்டும். விவாதத்தை பார்த்ததன் பின்னர் நாட்டு மக்கள் எவரும் இவ்விருவருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். அதிபர் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் தேர்தலில் போட்டியிடுவார். இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அவர் தனது நிலைப்பாட்டை அறிவிப்பார். தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக உள்ளார். அதிபர் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதும் ஐக்கிய மக்கள் சக்தியின் 10 அல்லது 15 உறுப்பினர்கள் அதிபருடன் ஒன்றிணைவார்கள் என்பதை உறுதியாக குறிப்பிடலாம். நான் குறிப்பிடுவது நடைபெறாவிடின் என்னை கேலி செய்யலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை பலவீனப்படுத்துவதற்காகவே எதிர்க்கட்சித் தலைவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இணைத்துக் கொள்கிறார். கட்சியை ஸ்தாபிப்பதற்கு சரத் பொன்சேகா அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் தாண்டோந்தித்தனமான செயற்பாடுகளினால் ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக இல்லாதொழியும் என அவர் கூறியுள்ளார். கிணற்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு. மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மண்டூர் பகுதியில் உள்ள வயல்வெளியில் அமைந்துள்ள கிணறு ஒன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் கடந்த திங்கட்கிழமை மாலை மீட்கப்பட்டுள்ளதாக வெள்ளாவளி காவல்துறையினர் தெரிவித்தனர். வெள்ளாவளி மண்டூர் பிரதான வீதியில் அமைந்துள்ள வயல் பகுதியில் உள்ள கிணறொன்றில் சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைக்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி ரஞ்சித்குமார் முன்னிலையில் கிணற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டது. சடலத்தை பார்வையிட்ட நீதவான் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டார். மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு காவல்துறை மோப்பனாய் கொண்டு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் மண்டூர் கோட்டமுனை பகுதியைச் சேர்ந்த 69 வயதுடைய தம்பிராசா பதிராசா என்ற மீன் வியாபாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலத்தில் காயங்கள் காணப்படுவதாகவும் இது கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பெயரில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் குறித்த தம்பிராசா பதிராசா என்பவர் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்து புறப்பட்டவர். திங்கட்கிழமை மாலை வரையில் வீடு வந்து சேரவில்லை என உறவினர்கள் தெரிவித்ததோடு காவல்துறையில் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் பயணித்த துவிச்சக்கர வண்டியும் அப்பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பெயரில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவில் இளம் குடும்ப பெண் மரணத்தில் சந்தேகம், கணவர் உட்பட 3 கைது. முல்லைத்தீவு பகுதியில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவர் மற்றும் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முல்லைத்தீவு முள்ளியவளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பூதன்வயல் கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கையில், பூதன்வயல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞனை வவுனியா ஆச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளம் குடும்ப பெண் திருமணம் செய்து 7 மாதங்களாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் கிணற்றில் குறித்த பெண் விழுந்து இறந்துள்ளதாக முறைப்பாடு செய்வதற்காக கணவன் காவல் நிலையம் சென்றுள்ளார்.
இதன்போது காவல்துறையினர் வருகை தர முன்னர் அயலவர்கள் கிணற்றில் விழுந்த பெண்ணை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இருப்பினும் பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்துள்ள நிலையில் நேற்று சடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது குறித்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து முள்ளியவளை காவல்துறையினரால் உயிரிழந்த பெண்ணின் கணவர் மற்றும் கணவருடன் வாழ்ந்து வந்த நெடுங்கணியினைச் சேர்ந்த மற்றும் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கைகளில் முள்ளியவளை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பிறந்த குழந்தையை காட்ட மறுக்கும் வைத்தியசாலை, நீதவான் விடுத்துள்ள உத்தரவு. மாத்தறை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த சிசுவின் அடையாளத்தை உறுதிப்படுத்த DNA பரிசோதனை மேற்கொள்ளுமாறு மாத்தறை பிரதான நீதவான் அருண புத்ததாசா தெரிவித்துள்ளார். தமது குழந்தைக்கு DNA பரிசோதனை மேற்கொள்ளுமாறு பெற்றோர்கள் கோரிய போது வைத்தியசாலையின் பணிப்பாளர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மாத்தறை பிரதான நீதவான் அருண புத்ததாசா வைத்தியசாலைக்கு வந்து வைத்தியசாலை அதிகாரிகள் பெற்றோரிடம் காட்டியதாக கூறப்படும் சிசுவின் சடலத்தை பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் இந்த உத்தரவை வழங்கினார். சடலத்தை பிரேத பரிசோதனை செய்யுமாறு நீதவான் மேலும் உத்தரவிட்டார். மாத்தறை வெலிகம பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய பெண் தனது முதல் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக மாத்தறை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் குழந்தையின் பெற்றோருக்கு இதில் சந்தேகம் உள்ளது. இதற்கான காரணம் மருத்துவமனை அதிகாரிகள் தங்களது சிசுவின் சடலத்தை பெற்றோரிடம் காட்டாமல் இருப்பதும், இதுகுறித்து அதிகாரிகள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்து வருவதும். குழந்தை இறப்பு ஏற்பட்டால் மருத்துவமனையில் கடைபிடிக்கும் வழக்கமான நடைமுறை என்ன என்று மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணரிடம் வினா எழுப்பப்பட்டது. அங்கு இறந்த உடலை எப்படி எடுத்துச் செல்வது என்பது குறித்து ஒரு மருத்துவமனை கண்டிப்பாக பெற்றோரிடம் சம்மதம் கேட்கும் என்றார். இவ்வாறானதொரு பின்னணியில் குழந்தை பற்றிய தகவல்களை இந்த பெற்றோரிடமிருந்து வைத்தியசாலை அதிகாரிகள் மறைத்தனரா என்ற சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது. முல்லைத்தீவில் குடும்பத்தை கட்டி வைத்து நகைகள் கொள்ளை. முல்லைத்தீவு பகுதியில் உள்ள வீடொன்றில் குடும்பத்தினரை கட்டி வைத்துவிட்டு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் திருடப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவமானது முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பாட்டாளிபுரம் பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மற்றும் பணம் என்பவற்றை கொள்ளையர்கள் கடவாடி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நட்டாங்கண்டல் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படுகிறது. அண்மை காலமாக தமிழர் வாழும் பகுதிகளில் அதிகளவான கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற 2 கடற்தொழிலாளர்கள் மாயம். எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற 2 கடற்தொழிலாளர்களை காணவில்லை என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டை பாதித்துள்ள நிலையில் கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் கடலுக்கு சென்றுள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தற்போது நிலவும் கடும் காற்று காரணமாக இன்றும் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கடற்தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மேற்கு சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.